إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே எந்த மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்படுகின்றானோ, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய விரும்புகின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதித்து கொள்ள வேண்டியது, அல்லாஹுடைய அருளின் காரணமாக அவனுடைய இரக்கத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய முயற்சி, எங்களுடைய கெட்டித்தனம் என்று பார்த்தால் நாங்களும் வந்திருக்க முடியாது. படைத்தவன் அல்லாஹ் ஏதோ எங்களோடு இரக்கத்தை காட்டுகிறான் என்பதன் அடையாளம் இந்த மஜ்லிஸிலே நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான் என்பதை எப்படி நாங்கள் இன்னும் உணர்த்தி கொள்வது? இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை மாற்றம் என்று கொண்டு வருகின்றோமோ, நடைமுறைப்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களாக மாற முடியும் என்பதையும் நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்போம். சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்துவோம்.
நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற விடயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்கள் என்ற பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சிப்போம் என்ற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற நானும் நீங்களும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமானுடைய 6 அடிப்படைகளை நம்பியாக வேண்டும். அந்த 6 அடிப்படைகள் என்ன? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற, இந்த உலகத்திலே ஆழமான அதிகாரம் செலுத்துகின்ற, தான் விரும்புகின்ற நேரம் இந்த உலகத்தை அழிக்க சக்தியுள்ள ஒரு ரப்பு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி இருக்கின்றோம். அந்த ரப்பு இந்த உலக விவகாரங்களை நடத்தி கொள்வதற்காக தனக்கென்று வானவர்கள் என்ற ஒரு சாராரை படைத்து வைத்திருக்கிறான் என்று நம்புகின்றோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான் என்று நம்பி இருக்கின்றோம். அந்த நபிமார்கள் மனிதர்களுக்கு எப்படி வழிகாட்டி கொடுக்க வேண்டும் என்பதை படித்து கொடுப்பதற்காக நபிமார்களுக்கு என்று வேதங்களை கொடுத்தான் என்று நம்பி இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள், வாழாத மனிதர்கள் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணிப்பார்கள். மரணித்த பிறகு மீண்டும் அந்த மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். மறுமை நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளைக்காக மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் பலவிதமான சோதனைகள், பலவிதமான கட்டங்களை தாண்டி அந்த மனிதன் சுவனத்துக்குரிய மனிதனாக மாறுவான். இந்த உலகத்தில் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்கு மாறு செய்து, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாறு செய்து, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு மாறு செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அவன் மறுமை நாளையில் நரக படுகொலியிலே தள்ளப்படுவான் என்ற மறுமை நம்பிக்கையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய சக்தியை மீறி, தன்னுடைய விருப்பத்தை மீறி, தன்னுடைய ஆதங்கங்களை தாண்டி படைத்தவன் ரப்புடைய நாட்டம் எங்களிலே நடந்தேறுகிறது. அது நல்லதாக வரலாம் அல்லது கெட்டதாக வரலாம். எனவே நலவுகள் கெடுதிகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்ற 6வது நம்பிக்கையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து பயணிக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணிப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு பின்னால்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. அது ஒன்றில் சுவன பூஞ்சோலையாக இருக்கலாம் அல்லது நரக படுகொலியாக இருக்கலாம். இந்த நம்பிக்கையோடு வாழுகிற நானும் நீங்களும் நரகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற மனிதர்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதர்கள், வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற இடம் நரகம் என்ற ஜஹன்னம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஹா சப்அத்து அபுவாப், அந்த நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், அந்த ஒவ்வொரு வாயிலுக்கும் நுழைகின்ற மக்களையும் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றான். 7 வாயிலில் நுழைகின்ற 7 சாராரை பிரித்து 7 வாயில்களினூடாகத்தான் அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான் என்ற செய்தியை சூரத்துல் ஹிஜ்ருடைய 43வது வசனத்து 43, 44வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 7 வாயிலினால் நுழைவிக்கப்படுகின்ற மனிதர்களையும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பார்க்கவிருப்பது நானும் நீங்களும் விரும்புகின்ற அந்த சுவனத்தின் வாயில்கள் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா திக்ர், இந்த வேதம் அல் குர்ஆன் மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியது, மனிதர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியது. வ இன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற இறையச்சம் உள்ள மனிதர்கள் மீளுகின்ற இடம் நல்லதாக இருக்கும். லஹுஸ்ன மஆப்,
அவர்கள் மறுமை நாளையில் சென்றடைகின்ற இடம் நல்ல இடமாக இருக்கும். அந்த இடம் என்ன? ஜன்னாத்தி அத்னின் முஃபத்தஹத்தன் லஹுமுல் அபுவாப். அந்த சுவர்க்கம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதனுடைய கதவுகள், வாயில்கள் திறக்கப்பட்டதாக இருக்கும். வாயில்களை திறந்து சுவனவாசிகள், இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் அழைப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 38வது அத்தியாயத்தின் 49, 50வது வசனங்களிலே பார்க்கலாம். இறையச்சம் உள்ள மனிதர்கள் சென்றடைகிற இடம் நல்ல இடம். அந்த இடம்தான் சுவன பூந்தோப்புக்கள். அதற்கு அல்லாஹ் பல வாயில்களை வைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பார்க்கலாம் 73வது அத்தியாயத்தின் 39வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தை படியுங்கள். வஸீகல்லதீன தகௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. இறையச்சத்தோடு வாழ்ந்த மனிதர்கள், தன்னுடைய ரப்பை பயந்து வாழ்ந்த மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்தின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா. அவர்கள் அந்த சுவனத்தின் பக்கம் வந்துவிட்டால் வஃபுத்திஹத் அபுவாபுஹா. அதனுடைய வாயில்கள், கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். வகால லஹும் ஹஸனதுஹா. அந்த சுவனத்தின் காவலாளிகள் ஒவ்வொரு வாயிலிலும் நின்று கொண்டு சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும், ஃபதுகுலுஹா காலிதீன், நீங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள் என்ற செய்தியை இறையச்சம் உள்ள மனிதர்களுக்குரிய செய்தியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த 2 குர்ஆன் வசனங்களிலும் அல்லாஹ் பொதுப்படையாக சுவனத்துக்கு பல வாயில்கள் இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே நரகத்தின் வாயில் எத்தனை என்று கேட்டால் 7 வாயில்கள். லஹா சப்அத்து அபுவாப். இந்த நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. அல் குர்ஆனிலே சுவனத்தின் வாயில்களின் எண்ணிக்கைகள் சொல்லப்படவில்லை. பொதுப்படையாக பல வாயில்கள் இருக்கின்றன என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த சுவன வாயில் எப்படி திறக்கப்படும் மறுமை நாளையில? உலகத்துல வாழும் பொழுது திறக்கப்படுற சில சந்தர்ப்பம் இருக்குது, அதை நாங்க பார்ப்போம். பிறகு மறுமை நாளையில் எப்பொழுது சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அன அக்ஸருல் அன்பியாஇ தபஅன் யௌமல் கியாமா. கியாமத் நாளையில், மறுமை நாளையில் நபிமார்களிலேயே அதிகமாக பின்பற்றுகின்ற மனிதர்களோடு நான் வருவேன் என்று சொன்னார்கள். எங்களுடைய நபி முஹம்மது நபிக்கு இருக்கின்ற சிறப்பே என்ன தெரியுமா? அதிகமானவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு நபியாக முஹம்மது நபி அவர்கள் இருப்பார்கள். வ அன அவ்வலு மன் யக்ரஉ பாபல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் தான் சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகிற மனிதன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சிறப்பும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது எப்படி நடக்கும்? முஸ்லிமிலே இன்னொரு அறிவிப்பிலே வரக்கூடிய செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதி பாபல் ஜன்னதி யௌமல் கியாமா. கியாமத் நாளையில நான் சுவனத்தின் கதவுக்கு பக்கத்திலே வருவேன். ஃபஅஸ்தஃப்திஹு, அதை திறக்குமாறு அந்த காவலாளிகளிடத்திலே கேட்பேன். ஃபயகூலுல் காஸின், அந்த காவலாளி கேட்பார், மன் அன்த, நீங்க யார் என்று கேட்பாரு. ஃபஅகூலு முஹம்மத், நான் முஹம்மது என்று சொல்லுவேன். அப்பொழுது அந்த மலக்கு சொல்வார், ஃபயகூல் பிக உமிர்து, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் திறக்குமாறுதான் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், உங்களுக்கு முன்னால யாருக்காகவும் நான் சுவனத்தின் கதவை திறக்கவில்லை, உங்களுக்காகத்தான் திறக்கிறேன் என்று முதலாவது சுவனத்தின் கதவு எங்களுடைய நபியை வைத்துத்தான் திறக்கப்படும் என்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சுவனத்தின் கதவுகளை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த கதவுக்கு 2 பக்கங்கள் இருக்கும். பொதுவாக இந்த கதவை நீங்க ஒரு பக்கம் தான் திறக்கலாம். ஆனா 2 அந்த தட்டுகள் வைக்கப்பட்ட கதவு இருக்கும். ஒன்றுக்கு மிஸ்ரா என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா பைனல் மிஸ்ராஐன், சுவனத்தின் கதவு நடுவால தான் திறக்கப்படும். 2 பாதிகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 பாதிக்கும் இடையில அந்த சேர்ற இடம் இருக்கிறது, மின் மசாரிஇல் ஜன்னah,
சுவனத்துடைய அந்த கதவுகளுடைய சேருகிற இடம் லகமா பைன மக்கத்த வ ஹஜர் என்று சொன்னாங்க. மக்காவுக்கும் ஹஜர் என்ற ஊருக்கும் இடையில் உள்ள தூரம் அந்த அளவு விசாலமான கதவு உண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கான்றது எங்களுக்கு தெரிஞ்ச இடம், ஹஜர் என்றது பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய பேரு. அந்த இரண்டு ஊருக்கும் இடைப்பட்ட தூரத்தின் அளவு ஒரு கதவு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுவனத்தின் கதவுகள் எத்தனை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபில் ஜன்னதி ஸமானியத்து அபுவாப், சுவனத்திலே 8 வாயில்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். நரகத்துக்கு எத்தனை வாயில்? 7 வாயில்கள். சுவனத்துக்கு 8 வாயில்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கோபத்தை மிகைத்தது. இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இரக்கம், என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் என்னுடைய கோபத்தை மிகைத்தது. ஆனா நாங்க சமூகத்துல பேசுறது எதைத்தான்? அல்லாஹ்வுடைய கோபத்தை தான். அப்படித்தானே? அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் கோபிப்பான், இதை மட்டும்தான் பேசுறது. அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே நானும் நீங்களும் விளங்க வேண்டியது, நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். ரெண்டையும் பேச வேண்டும். எப்படி? நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நான் இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன், அதே நேரம் என்னுடைய தண்டனை கடுமையானது. இந்த ரெண்டையும் சொல்லுவோம். ஆனால் எது மிகைத்தது? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் மிகைத்தது. சுவனத்துக்கு கூட நாங்கள் பார்த்தால் நரகத்துக்கு 7 வாயில்களை வைத்த ரப்பு சுவர்க்கத்துக்கு 8 வாயில்களை வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவனம் நுழைகிற மக்கள் அதிகம் என்பதையும் இதிலிருந்து நாங்கள் புரிய முடியும். எனவே சுவனத்தின் வாயில்கள் 8 இருக்கின்றன. அந்த 8 வாயில்களுக்கும் தகுதியான மனிதர்கள் யார்? அதை இனம் காணுவதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். அன்பார்ந்தவர்களே, எதற்காக? தகவல் பொக்கிஷங்களாக இருப்பதற்கா? கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்கா? இல்லை சகோதர சகோதரிகளே. அந்த 8 வாயில்களில் ஒரு வாயிலினால் சுவனம் நுழைவதற்கு நான் தகுதியானவன் என்ற ஒரு பட்டத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் சகோதரர்களே. யாரும் தன்னை சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் வாடுகிற பொழுது நான் திடீரென்று மரணித்தாலும் சுவனம் நுழைகிற தகுதியோடு தான் வாடுகிறேன் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு வாழுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதுதான் சுவனத்தின் வாயில்களையும் அதனால் நுழைகின்ற மனிதர்களை பற்றியும் படிப்பதன் நோக்கம் என்பதை எப்பொழுதும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த 8 வாயில்களுடைய பெயர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாஹ், யார் தொழுகையை பேணி நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, துஇய மின் பாபிஸ் ஸலாஹ், அவர்கள் பாபுஸ் ஸலாஹ், சுவனத்துடைய ஒரு வாயிலின் பேர் என்ன? பாபுஸ் ஸலாஹ், தொழுகை என்ற வாயிலினால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், யார் உலகத்திலே இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக ஜிஹாத் செய்கிற அந்த கூட்டத்திலே இருக்கிறாரோ, துஇய மின் பாபில் ஜிஹாத், அவர் ஜிஹாத் என்ற வாயிலினால் அழைக்கப்படுவார். வமன் கான மின் அஹ்லி ஸியாம், யார் நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, துஇய மின் பாபி ஸியாம், அவர் நோன்பு என்ற வாயில், அதற்கு தனிப்பெயர் வந்திருக்கிறது, ரையான் என்ற வாயிலினால் அழைக்கப்படுவார். வமன் வபாபிர் ரையான், பாபு ஸியாம் வபாபிர் ரையான், அது நோன்பாளிக்குள்ளது. இந்த 4 அதே போன்று சொன்னார்கள், மன் கான மின் அஹ்லி ஸதகா, யார் தர்மம் செய்யக்கூடியவர்களில் இருக்கிறாரோ, துஇய மின் பாபி ஸதகா, அவர் சதகா என்ற வாயிலினால் அழைக்கப்படுவார். சதகா உள்ளுக்கு ஜகாத்தும் வந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 4 இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது. 4 இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது. என்ன? தொழுகை, அதே போன்று நோன்பு, அதே போன்று சதகா ஜகாத், அடுத்தது ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 4 வாயில்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நோன்புடைய வாயிலை பற்றி சொல்லும் பொழுது விசேஷமாக சொன்னார்கள். என்ன? இன்னஃபில் ஜன்னதி பாபன், சுவனத்திலே ஒரு வாயில் இருக்கிறது. யுகாலு லஹு ரையான், அந்த வாயிலுக்கு ரையான் என்று பெயர் சொல்லப்படும். பாபு சியாமுக்கு தனிப்பட்ட பேர் என்ன? பாபு ரையான். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, உலகத்திலே அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்த மனிதர்கள் மறுமை நாளையில் அந்த வாயிலினால் சுவர்க்கம் அழைக்கப்படுவார்கள். லா யதுகுலு மின்ஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாயிலினால் நுழைய மாட்டார்கள். யுகாலு ஐன ஸாயிமூன், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே, நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்தவர்கள் ஃபயகூமூன், எழுந்து சென்று அந்த வாயிலினால் சுவர்க்கம் நுழைவார்கள். ஃபைதா தகலு, அவர்கள் நுழைந்து விட்டால் உக்லிக், அந்த வாயில் மூடப்பட்டுவிடும். அதன் பிறகு வேறு யாரும் அந்த வாயிலினால் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில 1896வது செய்தியாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நோன்பை பொறுத்த வகையில அதுக்கு தனி சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பார்க்க, தொழுகையை பொறுத்த வகையிலங்க, நான் தொழுகிறத 2 பேருக்கு காட்டலாம், ஜக்காத்து சதக்கா கொடுக்கிறத 2 பேருக்கு காட்டலாம், ஜிஹாது பண்றத 2 பேருக்கு காட்டலாம், ஊரறிய செய்யலாம். உலகத்தில் இருக்கின்ற எந்த இபாதத்தையும் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு செய்யலாம். நோன்ப காட்டேலுமா? நோன்ப காட்டேலுமா? முடியாது. நான் நோன்பாளியா இல்லையான்றது எனக்கு மட்டும், என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். நடிக்க இயலாது. ஏன் சகோதரர்களே, வுது எடுக்கிற நேரம், வாய கொப்புளிக்கிற நேரம், ஒரு முடர் தண்ணீரை குடித்தால் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வீட்டுக்குள் தனிமையில இருக்கிற நேரம் ஒரு டீயை குடித்து விட்டால், ஒரு சுலைமானியை குடித்து விட்டால் யாருக்கு தெரியும்? மாற்று மதத்தவர்கள் வாழுகிற ஊருக்குள் சென்று நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு வந்தால் யாருக்கு தெரியும்? அப்படித்தானே? நான் உண்மையான நோன்பாளியா இல்லையான்றது படைத்தவன் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். நோன்பை காட்டேலாது வெளியே. மற்ற எல்லா இபாதத்துக்களும் என்ன பண்ணலாம்? 2 பேர் பார்க்க செய்யலாம். நோன்பை, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். எல்லாத்துக்கும் கூலி கொடுக்கிற ரப்பு அல்லாஹ் தான். ஆனால் நோன்பை விசேடமாக சொல்கிறான் என்றால் காரணம் என்ன? உண்மையான நோன்பாளிகளாக இருந்தால் இந்த உலகத்திலே அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், அவர்களுடைய ஜக்காத்து சரியாக இருக்கும், அவர்களுடைய எல்லா செயல்களும் சீராகும். நோன்பு சரியா இல்லண்டா ஒண்ட விளங்குங்க. நோன்பு பிடிக்கிறோம், சுபகு தொழாமல் தூங்குகிறோம் என்றால், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்தை சரியாக கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால், நோன்பு பிடிக்கிறோம், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறோம் என்றால் நாங்கள் நோன்பாளிகளா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒருவர் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். என்னோட பார்வையில் என்னங்க? பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார்னா நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? நோன்பாளின்னுவோம். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், பொய் பேசுவதை விடவில்லை, பொய்யான நடவடிக்கையை விடவில்லை என்றால் அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். எனவே நோன்பு என்பது மனிதனை உருவாக்கும், சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றும். அதனாலதான் எல்லா அமல்களுக்கும் அந்த அமலோடு சம்பந்தப்பட்ட பேரை சொல்லிட்டு நோன்புடைய வாயிலை சொல்லும் பொழுது பாபு சியாம், பாபு ரையான் என்று வித்தியாசப்படுத்துகிறான் என்றால், உண்மையான நோன்பாளியாக இருந்தால் அடுத்த இபாதத்துகள் எல்லாம் அவனிடத்திலே வந்துவிடும், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரியாகிவிடும் என்கிற அளவுக்கு நோன்பு வித்தியாசமான ஒரு அமல். அது தனியே பேசப்பட வேண்டிய செய்தி. நான் இந்த அளவுக்கு ஏன் சொன்னேன் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, தொழுகிறோமோ இல்லையோ, ஜக்காத்து கொடுக்கிறோமோ இல்லையோ, ஹஜ் செய்கிறோமோ இல்லையோ, பெற்றோரை மதித்தோமோ இல்லையோ, உலகத்தில் எதை செய்யாவிட்டாலும் நாங்க எல்லாரும் 30 நோம்பு பிடிக்கிறார்களா இல்லையா? 29 நோம்பு பிடிக்கிறார்களா இல்லையா? என்னத்தை பண்ணினாலும் நோம்பு பிடிச்சாச்சு.
ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்றால் அந்த நோம்பிலே ரையான் என்ற வாயிலால் போக முடியாத நிலை வரும். எனவே உண்மையான நோன்பாளிகளாக மாற வேண்டும் சகோதரர்களே. இல்லாட்டி என்ன அர்த்தம்? ரமதான்ல மௌத்தாவினவர் மட்டும்தான் ரையான் என்ற வாயிலால சுவர்க்கம் போவாரா? இல்லங்க, இல்ல. நான் எப்படி வாழ வேண்டும்? நான் ரமதான் உருவாக்கிய மனிதன், நான் நோன்பு உருவாக்கிய மனிதன். இன்றைக்கு எனக்கிட்ட நோன்பு இல்லாட்டியும் நோன்பு உருவாக்கின வாழ்க்கை இருக்க வேண்டும். நோன்புண்டா என்னங்க? பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், அப்படித்தானே? அல்லாவுக்காக உணவை விட்டோம், அல்லாவுக்காக பானத்தை விட்டோம். என்னங்க செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? ஹலாலை விட்டோம். பெரிய கெட்டித்தனம் ஒண்ணும் செய்யல நானும் நீங்களும். நோம்புல 30 நாள் ஹலாலை விட்டோம், ஹராத்தையா விட்டோம்? இல்லங்க. எப்படிப்பட்ட ஹலால்? பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் செய்கிற ஹலால். விரும்பிய விரும்பாமலோ செய்யறோம். பிறந்த நாள்ல இருந்து பால் குடிச்சோம், 2, 6 மாசம் 7 மாசம் 10 மாசத்திலிருந்து சாப்பாடு தின்ன ஆரம்பிச்சோம். அதுவும் 3 நேரம் வளமையாக சாப்பிட்டோம், அப்படித்தானே? அவ்வளவு பலவினது எங்களோட உடம்போடு ஒட்டி பிறந்ததுதான் சாப்பிடுதல். ஒரு நாளைக்கு 3 நேரம். படைச்சவன் ரப்புக்காக விட்டோமா இல்லையா? தண்ணீர் குடிப்பது, ஒரு நாளைக்கு ஷாய் குடிக்கிறது 2 நேரம் 3 நேரம். அது இல்லாண்டா நமக்கு ஜொப்பே ஓடாது, தலையே வேலை செய்யாது. ரமதான்ல விட்டோமா இல்லையா? படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுகிற நானும் நீங்களும் சினிமா என்ற ஹராத்தை விடவில்லை என்றால், மியூசிக்கை என்ற ஹராத்தை விடவில்லை என்றால், அநியாயம் என்ற ஹராத்தை விடவில்லை என்றால், வட்டி என்ற ஹராத்தை விடவில்லை என்றால், படைத்தவன் ரப்பு பசித்திருக்கின்ற தாகித்திருக்கின்ற மனிதர்களை உருவாக்கவா விரும்புகிறான்? இல்லை சகோதரர்களே, இல்லை. ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களை உருவாக்குவதற்கு வருகின்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் எங்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னும் 1 மாசம் முடிஞ்சதுண்டா 1.5 மாசம் முடியும் பொழுது ரமலான் வந்துடும். அன்பாண்டவர்களே, கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கோ நாளைக்கோ நானும் நீங்களும் மரணித்து விட்டால் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவர்களா நானும் நீங்களும்? இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டால் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களாக வாழலாம். நான் ரமலான் உருவாக்கிய மனிதன், நோன்புல படைச்சவன் ரப்புக்காக ஹலாலை விட்ட நான் நோன்புக்கு பிறகு ஹராத்தை விட்டு விட்டேன். ரமலானிலே சுபகு தொழுத நான் இன்று வரைக்கும் சுபகு தொழுகிறேன். ரமலானிலே 5 நேரம் தொழுத நான் இன்று வரைக்கும் 5 நேரம் தொழுகிறேன். ரமலானிலே பொய் பேசவில்லை, ரமலானிலே ஏமாற்றவில்லை, ரமலானிலே புகைத்தல் பழக்கத்திலே ஈடுபடவில்லை, ரமலானிலே பாவம் செய்யவில்லை. இன்று வரைக்கும் அது என்னிடத்தில் ரமதானிலே 100% இருக்கும். அது குறைந்து குறைந்து அல்ஹம்துலில்லாஹ் 65% நிக்குது நம்ம கிட்ட. திடீர்னு மௌத்தாவினா ரமலான் உருவாக்கிய நோன்பாளி மரணிக்கிறார். ரையான் என்ற வாயில் ரஜபில் மரணித்தாலும் கிடைக்கும், ஷஅபானில் மரணித்தாலும் கிடைக்கும், ஷவ்வாலில் மரணித்தாலும் கிடைக்கும் சகோதரர்களே. எனவே நோன்பாளிகளாக வாழுகிறோமா? எதற்கு? எதற்கு? ரையான் என்ற வாயிலினால் சுவனம் நுழைவதற்கு. எனவே அன்பாண்டவர்களே, சென்ற வருட ரமலானை எல்லாம் கழித்து விட்டோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தால் இன்னும் 1.5 மாதம் கழிகிற பொழுது இன்னும் ஒரு ரமலானை சந்திக்கலாம். அந்த ரமலானை அடைந்து நான் எப்படியாவது மீண்டும் என்னை ரையான் என்ற வாயிலை நோக்கி பயணிக்க தகுதியான மனிதனாக மாற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் வரவே இப்பயே நம்ம மனசுல இறுக்கமா வைக்கணும் சகோதரர்களே. எதுக்கு? வருகிற ரமலானை நான் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அடுத்த ரமதான் வரையிலே 330 நாளையில் எந்த நாளில் மரணித்தாலும் நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்ற நோன்பாளியின் வாழ்க்கையை ஷவ்வாலிலும் வாழ்வோம், துல்காதாவிலும் வாழ்வோம், ரபீஉல் அவ்வலிலும் வாழ்வோம் என்று முடிவெடுப்போமாக இருந்தால் நாளைக்கு மௌத்தாவினாலும் ரையான் என்ற வாயினால் அழைக்கப்பட தகுதியானவர்களாக மாற முடியும் என்ற பாடத்தோடு அன்பாண்டவர்களே, பாபு சலா தொழுகை என்ற வாயிலினால் அழைக்கப்பட நானும் நீங்களும் தகுதியானவர்களா? அன்பாண்டவர்களே, தொழுகையை பத்தி படிச்சிருப்பீங்க, மறந்து விடக்கூடாது. ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடிய தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகோட இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யாரை? தொழுகையாளி. எப்படிப்பட்ட தொழுகையாளி?
பொதுபோக்கு செய்கிற தொழுகையாளி. லுகரை தொழுதால் அசர் இல்லை, அசரை தொழுதால் மகரிப் இல்லை, மகரிபை தொழுதால் இஷா இல்லை, இஷாவை தொழுகிற நிறைய பேருக்கு சுபஹ் இல்லை. இன்னைக்கு சுபஹ் தொழுதோமா? எத்தனை பேர் தொழுதோம்? ஒவ்வொருத்தரும் தன்னிடத்தில் கேள்வி கேளுங்கள். நாளைக்கு இன்றைக்கு நான் மரணித்து விட்டால் பாபு ஸலாவால் சுவர்க்கம் நுழையலாமா? லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் இஷாஇ வ ஸலாத்திஸ் சுப்ஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நயவஞ்சகன் முனாஃபிக்கு யாரு? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை இஷா தொழுகையும் சுபஹு தொழுகையும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, முனாஃபிக்குகள் சுபஹு தொழ மாட்டாங்க, அதனால நரகம் போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. சொன்ன வார்த்தை என்னங்க? அவர்களுக்கு பாரமான தொழுகை தொழுதார்கள், ஆனால் எலும்புரண்டா கஷ்டம். சுபகுக்கு போகணுமேண்டா பாரம், உள்ளத்திலே வேண்டா வெறுப்புக்கு தொழுகிறது. தொழுது வேலை இல்லங்க சுபகு. சுபகை தொழும் பொழுது மன திருப்தியோடு தொழ வேண்டும், மன மகிழ்ச்சியோடு தொழ வேண்டும். ஒரு சுபகு தவறினால் கண்ணீர் வடிக்கின்ற பழக்கம் வர வேண்டும், படைத்தவன் ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் வர வேண்டும். ஒரு சுபகு தவறினால் சுவர்க்கம் போகலாது. அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலு. யார் அஸர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமலெல்லாம் வீணா போகும். படிச்சோமா இல்லையா? ஒரு அஸர் தொழுகங்க, ஒரு அஸர் தொழுக வீணாக அஸர் தொழுகையை விட்டால் அமலெல்லாம் பானா போகும் என்றால் பாபு ஸலா என்ற வாயிலினால் சுவனம் நுழைய நானும் நீங்களும் தகுதியானவர்களா? கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சுவனத்தின் வாயிலின் பெயரை வைத்துக் கொண்டு கேளுங்கள் சகோதரர்களே, நான் தகுதியான நிலையிலே இருக்கிறேனா? மகரிபுக்கும் அசருக்கும் இடையிலே மரணித்து விட்டால் பாபு ஸலாவால் எனக்கு சுவர்க்கம் நுழையலாமா? இஷாவுக்கு பிறகு தூங்கினோம், சுபஹுக்கு எழும்பாத நிலையில் மரணித்து விட்டால் நான் பாபு ஸலாவினால் சுவர்க்கம் நுழையலாமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் இந்த நாட்டில திரும்புற பக்கமெல்லாம் பள்ளி இருக்குது, ஓடோடி போய் நுழைந்து தொழுது விட்டோம். நாட்டுக்கு போனா பள்ளியை தேடி போக வேண்டும், தொழுகிறோமா? இதுவும் தொழுகையில பொடுபோக்குதான். அன்பார்ந்தவர்களே, ஊர்ல இருந்தா நேரத்துக்கு தொழுகிறோம், பயணத்துல போனா அடே சேர்த்து தொழுகிறதுக்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான், சுருக்கி தொழுவதற்கு அவகாசம் தந்திருக்கிறான். பயணத்துல போனா தொழுகை இல்லை. அடே போற அதே பயணத்துல தொழுகையை வீணாக்கி மரணித்து விட்டால் பாபு ஸலாவால் சுவர்க்கம் போக முடியுமா? அன்பார்ந்தவர்களே, கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் மறுமையிலே சுவர்க்கம் நுழைவார்கள். எப்படி? அல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் மீது கடமையான 5 நேர தொழுகையையும் பேணி பாதுகாத்து தொழுவார்கள். உலாயிகஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் அனந்தரம் பெறுவார்கள். எதனை அனந்தரம் பெறுவார்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள். ஒவ்வொரு நாளும் 4 நேரம் அல்ல, 3 நேரம் அல்ல, 5 நேரம் தொழ வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுது எந்த செகண்ட் மௌத்தா போனாலும் லுகர் தொழுதுட்டோமா அசர் வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. மௌத்தாவினா அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவன் ரப்புக்காக லுகர் தொழுத நான் அசருக்கு முன்னால மௌத்தா போனால் பாபு ஸலாவால் சுவர்க்கம் போகலாம். தகுதியா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கேட்போம் சகோதரர்களே. எனவே சுவர்க்கத்துக்குள் 8 வாயில்கள் ஒன்று பாபு ஸலா. தொழுகையின் விடயத்தில் கவனம் செலுத்துவோம். எப்பொழுது மரணித்தாலும் அந்த வாயிலினால் சுவர்க்கம் நுழைந்து கொள்ளலாம். பாபு சதகா, அன்பார்ந்தவர்களே, சதகாவை கொண்டு பிரதானமாக நாடப்படுவது ஜகாத் தான், கடமை ஜகாத். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். 10.5 பவுன் தங்கம், 10.5 பவுன் தங்கம், அந்த அடிப்படை சொத்து எங்களிடத்திலே 1 வருடம் இருந்தால், அந்த அடிப்படை சொத்து இந்த ரஜபு மாதம் பிறை 10
என்னிடத்தில் 10.5 பவுனுடைய பெறுமதி கைக்கு வருகிறது. இந்த ரஜபு 10 அடுத்த ரஜபு 10 வரைக்கும் இந்த 10.5 பவுன் என்னிடத்திலே இருந்து இதற்கு மேல் எதுவெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்திலே சேருமோ அவ்வளவுக்கும் சேர்த்து அடுத்த ரஜபு 10 100க்கு 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்காமல் சொர்க்கம் போக முடியுமா? பாபு சதக்காவினால் அழைக்கப்படுவோமா? அன்பார்ந்தவர்களே, 10.5 பவுனுடைய பெறுமதி உங்கள்கிட்ட எந்த அடிப்படையில் இருந்தாலும் பாருங்க, வியாபார பொருட்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சேமிப்பு தங்கமாக இருக்கலாம், அல்லது அக்கவுண்டில் இருக்கிற பணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த விதத்திலும் என்ன செய்திருக்கலாம், சொத்து செல்வங்களை சேமித்து வைத்திருக்கலாம். 10.5 பவுன் பெறுமதிக்கு மேல் இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகிற பொழுது 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நேத்து தான் என் 1 வருஷம் பூர்த்தியாவிச்சது. நான் சரியா கணக்கு பார்த்து 2.5% கொடுத்துட்டேன். இன்னும் 1 வருஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் பயப்பட தேவையில்லை. எப்ப மௌத்தா போனாலும் பாபு சதக்காவினால் சுவர்க்கம் நுழையலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு பாபு சதக்காவுக்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களிடத்தில் எத்தனை பவுன் தங்கங்கள் இருக்கின்றன? எத்தனை பவுன் தங்கங்கள் இருக்கின்றன? நிதானமாக கேள்வி கேளுங்கள். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன? பணமாக எவ்வளவு இருக்கின்றது? அன்பாண்டவர்களே, 10.5 பவுனுக்கு பெறுமதி இருந்தால் மனைவிக்கு தனி ஜக்காத்து கடமை, கணவனுக்கு தனி ஜக்காத்து கடமை. மனைவி மனைவியின் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், கணவன் கணவனின் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். சில பெண்களுக்கு இருக்கிற 50 பவுன்ல 2.5% என்ன செய்யலாது? ஒரு சின்ன ஒரு காதுப்ப வித்து, தோட வித்து, ஒரு மூக்குத்திய வித்து ஜக்காத்து கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஜகாத்தை பத்தி பேசினா அது தனி. நரகத்துக்கு முன்னால மஹ்ஷர் மைதானத்துல தண்டனை இருக்கு ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு. அது பயங்கரம். அன்பார்ந்தவர்களே, ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் பாபு சதக்காவினால் சுவர்க்கம் நுழைய முடியுமா என்ற ஒரு கேள்வியை எப்பொழுதும் கேட்போம். வருடா வருடம் சொத்தை கணக்கு பார்ப்போம். இருக்கிற சொத்துல 100க்கு 2.5% கொடுத்தா 1 வருஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஹ்லாஸோடு படைத்தவன் ரப்புக்காக தகுதியான 8 கூட்டத்தை தேடி ஜகாத்தை கொடுத்தோம். 1 வருஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ். திடீர்னு மௌத்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், பாபு சதக்காவால சுவர்க்கம் நுழை. கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இந்த செக்கனிலிருந்து நானும் நீங்களும் ஏதோ ஒரு செக்கனில் மரணித்து விட்டால், என்னுடைய உங்களுடைய மூச்சு நின்று போய்விட்டால், அந்த சதக்காவுடைய வாயிலுக்கு தகுதியானவர்களாக எங்களுடைய உயிர் எங்களை விட்டு பிரியுமா என்ற கேள்வியோடு நானும் நீங்களும் பயணிக்க வேண்டியிருக்கிறோம். சகோதரர்களே, பாபுல் ஜிஹாத், பாபுல் ஜிஹாத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சனைகளும் அநியாயங்களும் நடக்கின்ற நேரம் ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு கீழால் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இஸ்லாமிய ஜிஹாதி என்பது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமிய தலைமைத்துவத்தோடு ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே ஆசை இருக்க வேண்டும். உள்ளத்திலே ஆசை இருக்க வேண்டும். என்ன? இஸ்லாமிய வரம்புக்குள் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம், ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம். நானும் நீங்களும் 10 பேர் சேர்ந்து உருவாக்குற தலைமைத்துவம் அல்ல. அது வழிகேடு, அது வழிகேடு. ஆட்சி அதிகாரங்களோடு எங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு நாட்டின் தலைவராக இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு போராட்டம் நடந்தால் நான் போராடுவேன் என்கிற உணர்வோடு வாழ்ந்து மரணித்தால் நிச்சயமாக அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த ஜிஹாதுக்குரிய காலம் அல்ல, சோதனைக்குரிய காலம், தலைமைத்துவம் இல்லாத காலம், முஸ்லிம்களுக்கு என்ற தலைமைத்துவம் இல்லாத காலம். இந்த காலத்துல நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி போக இயலாது. அது வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும், நரக படுகொலியில தள்ளும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல இளைஞர்களுடைய இரத்தம் உசுப்பப்படுகிறது. போராட்டம் என்ற போர்வையில் மூளையை குழப்பி விடுகின்றார்கள். இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம் எங்கள் மீது அந்த கடமை இல்லை. ஏன்? இஸ்லாமிய தலைமைத்துவம் முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பில்லாத காலத்தில் இருக்கிறோம். எங்களுடைய ஈமானை பாதுகாக்கிற கடமை இருக்கிறதே அல்லாமல் போராட்டம் செய்கிற கடமை இல்லை. ஆனா உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கணும்?
இஸ்லாமிய மட்டத்தில் ஒரு தலைமைத்துவம் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு கீழால் இஸ்லாத்துக்காக போராடுகிற நிலை வந்தால் நான் போராடுவேன் என்ற உணர்வோடு இருந்து கட்டிலில் படுத்து தூங்கி மரணித்தாலும் நிச்சயமாக அந்த பாக்கியம் கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்திலே இருந்தார்கள். ஆட்சியிலே இருக்கிற அவர்களுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க தலைமைத்துவத்தில் இருங்க, நீங்க யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று. அன்பார்ந்தவர்களே, ஆனா அவங்களோட காலத்துல ஆசைப்பட்டார்கள், யுத்தம் செய்ய வேண்டும், யுத்த களத்திலே ஷஹீதாக வேண்டும், யுத்த களத்திலே ஷஹீதாக வேண்டும். படைத்தவன் ரப்ப அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆசையை எப்படி கொடுத்தான்? சுபகு தொழுகிற நேரம் கத்தியினால் குத்தப்பட்டு ஷஹீதாக மரணித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே உள்ளத்திலே அந்த ஆசை இருந்தால் நிச்சயமாக படைத்தவன் ரப்பு பாபுல் ஜிஹாத் என்ற வாயிலினால் என்னையும் உங்களையும் அழைத்துக் கொள்வான் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த 4 வாயில்களுக்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற கேள்வியோடு மரணத்தை எதிர்பார்த்து வாழுகிற நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு 5வது வாயில் அது. அந்த நாளும் ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ்ல வாரது 5வது வாயில் இது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில 4712வது இலக்க ஹதீஸ்ல பார்க்கலாம் உங்களுக்கு, பாபுல் ஐமன், பாபுல் ஐமன், இது சுவனத்தின் 5வது ஒரு வாயில். சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமை நாளையில் மனிதர்கள் நபிமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்திருக்கின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லாம் ஓடோடி செல்வார்கள் நபிமார்களிடத்திலே, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஏன் சகோதரர்களே? மறுமை நாள் பயங்கரமானது, மறுமை நாள் பயங்கரமானது. துதுன ஷம்சு மினல் ஹல்கி கமிக்தாரி மீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சூரியன் படைப்பினங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். எங்க? கமிக்தாரி மீல், ஒரு மீல் பிரமாணம் உண்டாங்க. மீல் என்று சொன்னால் ஒரு மைல் தூரம், அல்லது சுர்மா போடுகிற குச்சிக்கு மீலுண்டுவாங்க. ஒரு மைல் தூரம் அல்லது சுர்மா போடுகிற குச்சி அளவு தூரத்துல சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். சூட்ட தாங்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கு கீழாலும் 70 முழங்களுக்கு வியர்வை வடிந்திருக்கும். அதற்கு மேலாக அவரவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள். சில மனிதர்கள் கரண்டை கால் வரையிலே, சில மனிதர்கள் முழங்கால் வரையிலே, சில மனிதர்கள் இடுப்பு வரையிலே, சில மனிதர்கள் கடிவாளம் இடப்பட்டது போன்று மூக்கு வரையிலே வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள் என்றார்கள். மேலே சூரியன், கீழே வியர்வை இருந்தால் எப்படி கொதிக்கும் சகோதரர்களே? குளிர்காலம் எப்ப திறந்தா தண்ணீர் சூடாக வருது. யாரு சூடாக்குறா? எங்கோ இருக்கிற சூரியன் எங்களுடைய வீட்டுக்கூரையில் இருக்கின்ற தண்ணீரை பதம் பார்க்கிறது என்றால் தலை உச்சியிலே உள்ள சூரியன் காலுக்கு கீழால் உள்ள வியர்வை எப்படி பதம் பார்க்கும்? அன்பார்ந்தவர்களே, தண்ணி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த படுபயங்கரமான நேரத்திலே மனிதர்கள் ஓடோடி செல்வாங்க. எல்லா நபிமார்கள்ட்ட போனா எல்லாரும் சொல்லிடுவாங்க, எங்களால முடியாது, முஹம்மது கிட்ட போங்கண்டுவாங்க. கடைசியாக எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட போய் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போய் அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழால் என்ன பண்ணுவாங்க? சுஜூதிலே விழுவார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நான் அரிஷுக்கு கீழால் வந்து நான் சுஜூதிலே விழுவேன். அல்லாஹ் சொல்வான், நபியே முஹம்மதே, தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். உம்மத்தி யா ரப், உம்மத்தி யா ரப், இறைவா என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத், முஹம்மதே, அத்கில் மின் உம்மத்திக, அத்கில், என்ற உம்மத்து, என்ற உம்மத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க தானே. அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்டை பாருங்கள். நபியே, உங்களுடைய சமுதாயத்திலிருந்து மன் லா ஹிசாப அலைஹிம், கேள்வி கணக்கே இல்லாத ஒரு கூட்டத்தை எடுத்து மின் பாபில் ஐமன், பாபுல் ஐமன் என்ற வாயிலினால், மின் அபுவாபில் ஜன்னா, சுவனத்தின் வாயில்களில் ஒரு வாயில் பாபுல் ஐமன், அந்த வாயிலால சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் முதல் அனுமதி கொடுப்பான் என்ற செய்தியை புகாரியிலே நானும் நீங்களும் பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த பாபுல் ஐமன் என்ற அந்த வாயிலுக்கு சொந்தக்காரர்களான விசாரணைகள் இன்று நுழைகின்ற அந்த மனிதர்கள் யார்?
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில 5752வது செய்தி, அது மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். மறுமையில நடக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு வந்துட்டு கடைசியாக சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செய்வான், என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 70,000 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய உம்மத்தவர்கள் காட்டப்படுவார்கள். அவர்கள் என்னுடைய நபிமார்களுடைய உம்மத்திலே அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். விசாரணை எதுவுமே இல்லாமல் சுவர்க்கம் நுழைகின்ற 70,000 பேர் என்னுடைய உம்மத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. சஹாபாக்கள் பேசிக்கல்றாங்க, யார் இவங்க? பிறப்பின் அடிப்படையிலே முஸ்லிம்கள் ஒரு சாரார் சொன்னாங்க, சஹாபாக்கள் அப்படி இன்னொரு சார் சொன்னாங்க. ஹிஜ்ரத் இப்படி பல ஜாதி கருத்துக்களை நபித்தோழர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் திரும்பி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யார் அவங்க? அந்த 70,000 பேர் யார்? ஹுமுல்லதீன லா யததய்யரூன். அந்த 70,000 பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவர்கள் பறவை குறி சாஸ்திரம் பார்த்திருக்க மாட்டார்கள். யார் அவங்க? குறி பார்த்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது, ஒரு நல்ல காரியத்தை செய்யணுமா ஒரு பறவை எடுத்து அப்படி பறக்க விடுவாங்க. வலது பக்கம் பறந்தா நல்லது, இடது பக்கம் பறந்தா கெட்டது முடிவெடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு அம்பு எடுப்பாங்க, ஒரு ஈட்டி, அதை எடுத்து மேல் நோக்கி அனுப்புவாங்க. நியத்து வலது பக்கம் விழுந்தா செய்வோம், இடது பக்கம் விழுந்தா செய்ய மாட்டோம். இன்றைக்கு என்னங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், கொண்டு போய் கொடுக்கிறோம் பள்ளி ஹசரத்து கிட்ட, லப்பமாரு கிட்ட, மௌலவிமாரு கிட்ட, ஹசரத்து பிசினஸ் ஆரம்பிக்கணும், நல்ல நேரம் பார்த்துத்தாங்க. திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சது, திருமணம் நடத்தணும், நல்ல நேரம் பார்த்துத்தாங்க. சாதாரண பிரச்சனையா இது? இல்லை சகோதரர்களே, சாதாரண பிரச்சனை அல்ல. அன்பார்ந்தவர்களே, எனக்கு இந்த செகண்டுக்கு முன்னால உள்ளது நல்லதா கெட்டதான்னு தெரியும். அடுத்த செகண்ட் நல்லதா கெட்டதா? எனக்கு உங்களுக்கு நல்லதா கெட்டதா? என்ன ஹஜரத் மாப்பிள்ளையோட பேரு பொஞ்சாதியோட பேர் எல்லாம் போட்டு பார்த்து அப்படி சொல்லுவாராம், உங்களுக்கு ஜனவரி 30ஆம் தேதி நல்ல நாள், நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு பிப்ரவரி 1வது புதன்கிழமை நல்ல நாள். நம்புறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏகப்பட்டது இருக்குது. பயணத்தை ஆரம்பிக்க போறாரு, முன்னால பூனை குறுக்கிட்டு சென்றது, பயணத்தை நிறுத்தி கொண்டார். நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் இருக்குது சகோதரர்கள் இந்த மூட நம்பிக்கை. பூனை கடந்து போனா நல்ல நாள் கெட்டு போச்சு. அப்படியே பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, கற்பிணி தாய் முன்னால கடந்து வைத்தா. கற்பிணி தாய், அல்லாஹு அக்பர், உலகத்துல மிகப்பெரிய பாக்கியம், வயிற்றுல பிள்ளைய சுமந்திருக்கிறது. அந்த தாயை அபசகுணமாக பார்த்து, இது கடந்து சென்றால் இது முசீபத்து. இந்த வேலை செய்யாதவங்க, இந்த வேலை லாயத்தய்யரூன், குறி பார்க்க மாட்டாங்க. துட்குறி, அபசகுணம் பார்க்கிறது. வலாயஸ்தர்கூன். அந்த 70,000 பேர் 2வது பண்பு என்ன தெரியுமா? மந்திரீகம் செய்யுமாறு கேட்க மாட்டார்கள். எஸ்தர்கூன் என்னங்க? எஸ்தர்கூன் அர்த்தம் என்ன? மந்திரீகம் செய்யுமாறு கேட்க மாட்டார்கள். ஹசரத்து கிட்ட போய், ஹசரத்து இந்த தண்ணிய கொஞ்சம் ஓதித்தாங்க, இந்த எண்ணெய கொஞ்சம் மந்திரிச்சு தாங்க, இருக்கா? அடுத்தவங்கள்ட்ட போய் இத ஓதித்தாங்க, ஓதி பாருங்க, மந்திரிச்சு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கே ஓதி பார்க்க முடியுமா? முடியாதா? எனக்கு ஓதி பார்க்கலாம், உங்களுக்கு ஓதி பார்க்கலாம், உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு ஓதலாம். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஓதித்தாங்க, ஓதி பாருங்க சொல்ல முடியாது. அதை சொன்னா எந்த பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும்? அந்த 70,000 லிஸ்ட்ல இருந்து வெளியே போக வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு தமிழ் உலகத்திலே தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே தாராளமாக இருக்கிறது என்ன? இந்த ஓதி பாருங்கோண்டு கேட்கிற கலாச்சாரம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் நிறைய சுன்னத்தான துஆக்கள் காட்டி தந்தாங்க. நீங்க ஓதிக்கங்க. எனக்கு என்ன பண்ணலாம்? நான் வாரேன்,
நீங்க தலைவலின்னு சொல்றீங்க, நீங்க எனக்கிட்ட ஓதி பாருங்கன்னு கேட்க கூடாது. எனக்கு ஓதி பார்க்கலாம். எனக்கு நல்லா ஓத தெரியுமா? தலையில கைய வச்சு, வருத்தம் உள்ள இடத்துல கைய வச்சு பிஸ்மில்லா பிஸ்மில்லா அந்த துஆ ஓதலாம். ரசூல பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா ஷகீமுனா பீதினி ரப்பினா ரசூல் ஓதி பார்த்திருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி பார்க்கறாங்க. நிறைய சஹீஹான ஹதீஸ் இருக்குது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஒரு காஃபிர்களுடைய கூட்டத் தலைவர் நோயில இருக்கிறாரு, மருத்துவம் செல்லுபடியாவல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாரு, நோய் குணமாவிச்சது. உங்களுக்கு விரும்பி ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம்? ஹதீஸ நல்லா விளங்குங்க. ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்டா முடிஞ்சது. எந்த பாக்கியங்க? மறுமை நாளையில் ஐமன் என்ற வாயினால் சுவர்க்கம் நுழைகின்ற, கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் நுழைகின்ற அந்த 70,000 பேர்ல இருந்து வெளியேற வேண்டிய வரும் என்ற துர்ப்பாக்கிய நிலையை நானும் நீங்களும் அடைந்து விடக்கூடாது. அண்டைக்கு என்ன ஒரு மருத்துவம் இருந்தது, நெருப்பால ஒத்தனம் கொடுப்பாங்க, நெருப்பால சூடு போடுறது. என்ன, நெருப்பால சூடு போட்டா நோய் குணமாகும் நினைச்சாங்க. நோயை குணப்படுத்துறவன் யாரு? அல்லாஹ். இவங்க என்ன பண்ணாங்க? நெருப்பு வணக்கத்துல உள்ளது என்ன, நெருப்பால சூடு போட்டா நோய் குணமாகும். அந்த நெருப்புல நம்பிக்கை வச்சு மருத்துவம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நெருப்பால ஒத்தனம் கொடுத்து மருத்துவம் செய்யாதீங்கன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, சில சஹாபாக்களை பத்தி வரும், அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. படைத்தவன் ரப்பு இதுல ஒரு மருத்துவத்தை வச்சிருக்கிறான், குணப்படுத்துவான்ற நம்பிக்கையில செஞ்சா குற்றம் கிடையாது. ஆனால் அதுல முழு நம்பிக்கை வைத்து செய்தால் இந்த பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, என்ன நோய் வந்தாலும் காலப்போக்கில் அதெல்லாம் இந்த ஹதீஸ் எங்களை விட ஒரு கூட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா விளங்குங்க. நாங்க ஹதீஸ படிக்கிறத விட எங்கட விரோதிகள் ஹதீஸ படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதையே மருத்துவமா கொண்டு வருவாங்க. இப்ப நெருப்பு பிடிக்கிறதுல கரண்ட் பிடிக்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் போதுமானவன் எங்க போய் நிக்கும் உண்டு. விளங்குதா? மருத்துவம் என்று வந்தால் நான் மறுமையிலே 70,000 பேரிலே பேர் போட்டுக் கொள்ள வேண்டுமா? நெருப்பால சூடு காட்டி செய்கிற மருத்துவத்தை செய்யக்கூடாது என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த நேரத்துல அந்த மஜ்லிஸ்ல எப்படி அடுத்த பண்பு என்ன? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வைப்பார்கள். தவக்குல்டா என்னங்க? தவக்குல், படைத்தவன் ரப்பு என்னை கைவிட மாட்டான். உலகத்தில் உள்ள காரண காரியங்களை செய்ய வேண்டும், படைத்தவன் ரப்பு கைவிட மாட்டான. சும்மா கேட்கிறேங்க, குடும்பத்தில் ஒரு காணி தகராறு போகுது, ஒரு வழக்கு பிரச்சனை போகுது, லோயரை நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறோமா? கோர்ட் ஜட்ஜ நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறோமா? அரசியல்வாதியை நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறோமா? என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை. இந்த நாட்டுல திடீர்னு ஜப் இல்லாம போனிச்சு. எங்கட மேனேஜர், எங்கட பொஸ், எங்கட கஃபீல நம்புற அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறோமா? எத்தனை பேர் சுஜூதிலே விழுந்து என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற சபபு செய்யலாம். போய் எனக்கு ஒரு ஜொப் எடுத்தாங்க, வேலை எடுத்தாங்கன்னு அவனை நம்ப கூடாது. படைத்தவன் ரப்பு இவர் மூலம் எனக்கு தரலாம். அந்த படைத்தவன் ரப்பின் மீது ஆழமான நம்பிக்கை. திடீர்னு கணவன் மௌத், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இல்ல. மனைவியாக இருந்தாலும் 4 மாசம் 10 நாள் கணவனுக்கு கவலை தெரிவிக்கலாம். அதுக்கு போற என்ன பண்ணணும்? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில எனக்கு நன்மையை தந்திரு, வஅக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு கணவரை தாண்டி என்ன செய்யணும்? இன்னொரு கணவர் தேடி போகணும். நம்ம என்ன முடியும்? இந்த கணவர் விட்டா வேற யாரு இருக்குன்னு அவர்ல தான் தவக்குழு. அப்படித்தானே? மனைவி திடீர்னு மௌத்து, இவர் மனைவியே இல்லாத மாதிரி உலகத்துல இல்லை. சகோதரர்களை, இவரை விட சிறந்தவரை தாய் என்று படைத்தவன் ரப்பு தருவான். 4 புள்ள 5 புள்ளையோட உம்மா மௌத்து, வாப்பா மௌத்து. இந்த புள்ளைகளை வளர்க்கிறது யாரு? என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான். உலகத்தில் என்ன சோதனை வந்தாலும் உள்ளத்தில் ஆழமான தவக்குலை நானும் நீங்களும் கட்டி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த 70,000 பேரிலே ஒரு இடத்தில் இடம் பிடித்துக் கொள்ளலாம். கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 3 பாவங்களை விட்டு ஒதுங்கி படைத்தவன் ரப்பின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற தவக்குல் உள்ளவர்களாக இருந்தால் மறுமை நாளையில் எந்த வாயினால் சுவர்க்கம் போகலாம்? பாபுல் ஐமன். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இதுவரைக்கும் நான் குறிசாஸ்திரம் பார்த்ததில்ல, இதுவரைக்கும் யாருக்கிட்ட போய் ஓதி பாருங்கன்னு சொன்னதில்லை.
இதன் பிறகும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை படைத்தவன் ரப்புக்கு எதிராக செய்ய மாட்டேன், படைத்தவன் ரப்பில் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழுவேன் என்றால் அந்த மறுமை நாளையில் அந்த 70,000 பேரோடு சேர்ந்து பாபுல் ஐமனினால் சுவர்க்கம் போகிற நிலையை உருவாக்கி கொள்ளலாம். அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேரிலே நான் இருக்கிறேனான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஅம், நீங்க இருக்கிறீங்கன்றாங்க. உலகத்துல அந்த 70,000 பேரில் ஒருவர் என்றால் யார் மட்டும்தான்? உகாஷத் இப்னு மிஹ்சன் என்ற நபித்தோழர் மட்டும்தான். உடனே ஒரு நபித்தோழர் எழும்பி கேட்டாரு, அல்லாஹுவின் தூதரே, நானும் இருக்கிறேனா? சபகக பிஹா உகாஷா, உங்களை உகாஷா முந்தி விட்டார். நாங்க இல்லாட்டி அந்த மஜ்லிஸ்ல இருந்து 70,000 பேரும் வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? அந்த 70,000 பேரில் நான் ஒருவனாக இருக்க கூடாதா என்றால் 4 வாயில் ஏற்கனவே பார்த்துட்டோம், 5 வாயில் இப்ப பார்த்துட்டோம். இந்த 5 வாயில் ஒருவனா நான் இருக்க கூடாது. ஆசை இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆசையை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே அந்த நபித்தோழர்களை போன்று வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக சுவனத்துக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தவர்கள் யார்? 7வது வாயில் என்ன? 6வது வாயில் பாபுல் வாலிது. பாபுல் வாலிது, தந்தை என்ற வாயில். தந்தை என்ற வாயில். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தந்தைக்கு ஒரு வாயிலை தந்தை என்ற பெயரிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜால வருது, சஹீஹான அறிவிப்பாளர் தொடர். அந்த ஹதீஸ்ல சில அறிஞர்கள் விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இப்னு மாஜால வரக்கூடிய அறிவிப்பு, அதுல நாங்க பார்த்தா பலமான அறிவிப்பாளர் தொடரோடு அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அல் வாலித் அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah, சுவனத்திலே 8 வாயில்களில் நடு வாயில் தந்தை என்ற வாயில்ண்டாங்க. என்ன வாயிலுங்க? பாபுல் வாலித். பொதுவாக இஸ்லாத்துல வாலிதுன்றதுல தாயும் வருவாங்க, தந்தையும் வருவாங்க. தாயும் வருவாங்க, தந்தையும் வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் மறுமை நாளையிலே நானும் நீங்களும் தண்டிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே 5 நேரம் தொழுதுவிட்டு, ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து விட்டு, பொருளாதாரத்துக்கு ஜகாத்தையும் கொடுத்து விட்டு, இன்ன பிற நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு, பெற்றோரை அவமதித்து விட்டு, பெற்றோருக்கு அநியாயம் செய்துவிட்டு மரணிப்போமாக இருந்தால் நானும் நீங்களும் என்ன நல்லமல் செய்திருந்தாலும் படைத்தவன் ரப்பு அதை திரும்பி பார்க்க மாட்டான். மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள். 46வது அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயம்? 46வது அத்தியாயம். எத்தனையாம் வசனம்? 15, 16. 46வது அத்தியாயம் 15, 16வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நாங்கள் மனிதர்களுக்கு சொன்னோம், பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடங்கள். அமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் பெற்றெடுக்கின்ற நேரம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா, சுமந்த காலமும் பாலூட்டி பிரிகின்ற காலமும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சகோதரர்களே, 10 மாதம் 9 மாதம் ஒரு தாய் வயிற்றிலே சுமந்து கொண்டு படுகின்ற கஷ்டம். திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு ஆண் மகன் தன்னுடைய தாயை எதிர்ப்பானாக இருந்தால் அவன் மனிதனாக இருக்க முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம், சுமக்கின்ற தாய் சுமக்கும் பொழுதும் கஷ்டப்பட்டால், பிறக்கின்ற தாய் பிறக்கும் பொழுதும் கஷ்டப்பட்டால். அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடித்த பிறகுதான் தாயை எட்டி உதைக்கின்றோம். என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு அவள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்த பிறகு தாயோடு இரக்கம் வரவில்லை என்றால்,
தாயோடு அன்பு அதிகரிக்கவில்லை என்றால் அல்லாஹு அக்பர், அவன் மனிதன் அல்ல சகோதரர்களே. அதை தனிய பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. தாய் பொறுமதியானவள். ஒரு தந்தை உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எல்லா கட்டங்களிலும் துணை இருக்கக்கூடியவன் என்றால் தந்தை தான். உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளையிடத்தில் சொல்லி அவன் கஷ்டப்படுத்த மாட்டான். பிள்ளையின் கஷ்டத்தை வெளிப்படுத்தி காட்டாமல் உள்ளத்திலே சுமந்து பயணிப்பவன் ஒரு தந்தை சகோதரர்களே. பிள்ளையை பெற்று வளர்க்கின்ற தந்தைமாரிடத்திலே கேட்கிறேன், அந்த பிள்ளை உங்களுடைய ஆடையிலே சிறுநீர் கழித்தால் அந்த பிள்ளையை தூக்கி வீசுவீர்களா? அந்த பிள்ளை உங்களுடைய கன்னத்திலே ஒரு அறை அறைந்தால் உள்ளத்தால் கோபப்படுவீர்களா? அந்த பிள்ளை உங்களுக்கு ஏசினால் அந்த பிள்ளையை வெறுப்பீர்களா? என்னுடைய பிள்ளை என்று இறுக கட்டி அணைப்பீர்கள் அல்லவா? 40 வருடத்துக்கு முன்னால், 30 வருடத்துக்கு முன்னால், 25 வருடத்துக்கு முன்னால், 18 வருடத்துக்கு முன்னால் என்னுடைய தந்தை என்னை அப்படித்தான் பார்த்தார். நான் கழித்த சிறுநீரை சிறுநீராக பார்க்கவில்லை. பெருநாளைக்கு புதிய ஆடை அணிந்து வந்து கொண்டிருப்பார். அவருடைய ஆடையிலே மலத்தை கழித்தாலும் அதை மலமாக பார்க்காதவர் எங்களுடைய தந்தை. ஊருலகமெல்லாம் மதிப்போடும் கண்ணியத்தோடும் வாழுகின்ற அந்த தந்தை பிள்ளை வாப்பாவை பார்த்து ஏசினாலும் என்னுடைய பிள்ளை, அல்லாஹு அக்பர், தந்தையின் பெருமதியை பேசினால் இந்த இடம் கொடுக்காது சகோதரர்களே. அவ்வளவு விசாலமான நட்பண்புகளையும் பிள்ளைகளோடு அன்பையும் காட்டியவர் தந்தை. ஏதோ வளர்ந்து விட்டோம், அந்த தந்தைக்கு வயது போய்விட்டது, அவருடைய சில செயற்பாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதனாலதான் அல்லாஹ் எப்படி துஆ கேட்க சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, நான் சின்ன பிள்ளையா இருக்க கோல என் உம்மா வாப்பா இரக்கம் காட்டின மாதிரி நீ இரக்கம் காட்டு. 10 வயசுல உம்மா வாப்பா என்ன செஞ்சாங்க, அப்ப 50 வயசுல என்ன செஞ்சாங்க பார்க்காதீங்க சகோதரர்களே. நான் 1 வயசுல இருக்க கோல 2 வயசுல இருக்க கோல ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி இரக்கம் காட்டு ரப்பேன்னு அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான். அந்த பெற்றோரை எட்டி உதைந்து விட்டு இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்கே? 46வது அத்தியாயம் 15, 16வது வசனம். பெற்றோருக்கு நல்லது செய்கின்ற அந்த பிள்ளைகள் உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்த நல்ல காரியங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வனதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை தான் நாங்கள் மன்னிப்போம். எங்கே? ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னah, அவர்கள் சுவனவாசிகளோடு வீற்றிருக்கிற நிலையிலே என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் உம்மா வாப்பாவை மதிக்காம உம்மா வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணாம சுவர்க்கம் போக இயலாது சகோதரர்களே. எனவே படைத்தவன் ரப்பு என்னுடைய உங்களுடைய தாயையும் தந்தையும் உயிரோடு வாழ வைத்திருக்கிறான் என்றால் சுவன வாயில் அங்கே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. தாய் தந்தையை உயிரோடு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அருள் என்பதை மறந்து விடாமல் மனைவிக்கு செய்யற கடமையை நீங்க செய்யுங்க, அது ஒரு பக்கம் வச்சிருங்க. மனைவிக்காக பெற்றோரை எதிர்க்காதீர்கள், மனைவிக்காக பெற்றோரை வெறுக்காதீர்கள். உங்களோட மனைவி உங்களோட உம்மா அப்பாவை பார்க்கலான்றாங்களா, நீங்க சல்லிக்கு ஆள் வச்சு வேலைக்காரி வச்சு பாருங்க சகோதரர்களே. வேலைக்காரன் வைத்து பார்ப்பது கேவலம் அல்ல. அரசர்களும் ராஜாக்களும் ராணிகளும் வேலைக்காரன் வைத்து பார்க்கிறார் என்றால் என்னுடைய தாய் ஒரு அரசி, என்னுடைய தாய் ஒரு ராணி, என்னுடைய தந்தை ஒரு ராஜான்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? விருப்பம் இல்லாத மனைவியிடத்தில் கொடுத்து வேலை வாங்குவதல்ல. கூலிக்கு ஆள் வைத்து என்னுடைய தந்தையை பார்ப்பேன், கூலிக்கு சம்பளம் கொடுத்து என்னுடைய தாயை பார்ப்பேன் என்று ராஜா ராணி வாழ்க்கை கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறுங்கள். மனைவிமார்களாக இருப்பவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய கணவன்மாருக்காக உங்களோட உம்மா வாப்பாவை எதிர்த்திராதீங்க. கணவன்மாருடைய அன்புக்காக உங்களோட உம்மா வாப்பாவை வெறுத்திராதீங்க. ஆண்களுக்கு சொல்றேன், உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களோட தாயிட உங்களோட மனைவியிட
பெற்றோர் கடமையை பறித்து விடாதீர்கள். மறுமை நாளையில பாபுல் வாலித் என்ற வாயிலை இழக்க வேண்டி வரும் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, கணவன் மனைவியாக சேர்ந்து, கணவன் கணவனுடைய பெற்றோருக்கும் மனைவி மனைவியுடைய பெற்றோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, எந்த வினாடி நான் மரணித்தாலும் பாபுல் வாலித் என்ற வாயிலினாவது சுவர்க்கம் நுழைகிற பாக்கியம் கிடைக்கும் என்ற உயர் பாக்கியத்தை அடைய வாழ்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம் சகோதரர்களே. அதே போன்று 6வது வாயில் எது? 7வது வாயில் பாபு அஸ்ஸிக்ர். இந்த சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் லஈஃப். 7வது 8வது வரக்கூடிய ஹதீசுகளும் லஈஃபாகத்தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இந்த 6 வாயில பேரா சொன்னேன் உங்களுக்கு. இந்த 6 வாயிலும் தான் சஹீஹான ஹதீசுகள்ல வந்திருக்குது. 7, 8க்கு வரக்கூடிய ஹதீசுகள் பலவீனமானது. எனவே அல்லாஹ் 8 வாயில்களை வைத்திருக்கிறான். இந்த 8 வாயில்களுக்கு தகுதியான மனிதர்கள் யார்? இது ஒவ்வொன்றிலையும் நாங்க கவனம் செலுத்தினா உண்மை முஸ்லிமாக வாழலாம், 8 வாயிலுக்குரிய மனிதர்களாகவும் மாறலாம். எப்படி சகோதரர்களே 8 வாயிலில் இடம் பிடிப்பது யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் 2 பொருட்களை யார் செலவழிக்கிறாரோ அவர் துஇய மின் அபுவாபில் ஜன்னah, சுவனத்தின் அனைத்து வாயில்களாலும் அழைக்கப்படுவார். யா அப்தல்லாஹ் ஹதா கைர், யா அப்தல்லாஹ் ஹதா கைர். அல்லாஹ்வுடைய பாதன்றது நேரடியா யுத்த களத்துல 2 பொருட்களை செலவழிக்கிறது. சஹாபாக்கள் பெரிய கஷ்டங்களோடு பெரிய தியாகங்களோடு என்ன செஞ்சாங்க? போராட்டங்கள்ல கலந்து கொண்டாங்க. பொருளாதார நெருக்கடி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 2 ஒரே மாதிரி பொருள், 2 மாடு, 2 குதிரை, 2 ஒட்டகம், 2 வீடு, 2 திர்ஹம், இப்படி 2ஐ என்ன செய்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்த களத்திலே செலவழித்தால் அவர் எல்லா சுவனத்து வாயில்களாலும் அழைக்கப்படுவார். எப்படி சகோதரர்களை? யா அப்தல்லாஹ் ஹதா கைர், சுவன வாயில் காவலாளிகள், இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லது, இதால வந்துரு, இதால வந்துரு, 8 வாயில்களாலும் அழைக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, இது ஏற்கனவே நான் 4 வாயில்களை பத்தி சொன்னேனே, ஒரே ஹதீஸ்ல வருது. எதுல? புகாரில 3666. இந்த 4 வாயில்களையும் சொல்லி எல்லா வாயிலாலும் அழைக்கப்படுகிற அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற அந்த மனிதரை பற்றி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா அலா ஹாதல்லதி யுத்ஆ மின் தில்கல் அப்வாபி மின் தரூரா. அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க, ஹல் யுத்ஆ மின்ஹா குல்லிஹா அஹதுன் யா ரசூலல்லாஹ். இந்த 7 வாயில்களாலும் யாராவது ஒருவர் அழைக்கப்படுவாரா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், அழைக்கப்படுவார். வ அர்ஜு அன் தகூன மின்ஹும் யா அபூபக்கர். அபூபக்கரே, அபூபக்கரே, நீங்கள் 7 வாயில்களாலும் அழைக்கப்படுபவரில் ஒருவர் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பெயர் குறிப்பிட்டு 7 வாயிலாலும் அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவாதம் கொடுத்த மனிதர் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஆசைப்பட்டாங்க? இந்த 8 வாயில்களாலும் அழைக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா என்றால் எங்களுக்குள்ள பாடம் என்ன சகோதரர்களே? நாங்களும் ஆசைப்பட வேண்டும். இந்த 8 வாயில்களாலும் அழைக்கப்படுகின்ற மனிதர்களுள் நான் பேர் பதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தை விட்டும் அகன்று போய்விடக் கூடாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 8 வாயிலிலும் இடம் பிடிப்பது மிக மிக இலகுவான வழியாக இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு சில செய்திகளை சொல்கிறேன், பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகர் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதோடு, வ அன்ன ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை, வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர், வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமுக்குள் அல்லாஹ் இட்ட
கட்டளை ஒரு வார்த்தை, வருஹும் மின், அல்லாஹ் செலுத்திய ஒரு ரூஹ் என்று யார் நம்புகின்றாரோ, வல் ஜன்னத்து ஹக்குன், சுவர்க்கம் உண்மையானது, வன்னாரு ஹக்குன், நரகம் உண்மையானது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னேனே மறுமை நம்பிக்கை, சுவர்க்கமும் உண்மையானது நரகமும் உண்மையானது என்ற ஆழமான நம்பிக்கையோடு யார் வாழுகின்றாரோ, அத்ஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அந்த மனிதனை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். அலாமா கான மினல் அமல், அவர் செய்த அமலோடு நுழைவிப்பான். எப்படி? மின் அபுவாபில் ஜன்னதி ஸமானியதி அய்யுஹா ஷா, அவர் விரும்புகின்ற 8 வாயிலில் எந்த வாயிலாலும் அல்லாஹ் சுவர்க்கம் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை பற்றிய ஆழமான நம்பிக்கை, ஷிர்க் கலக்காத நம்பிக்கை, நபிகளாரை பற்றிய ஆழமான நம்பிக்கை, இறை அதிகாரங்களை கொடுக்காத அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஈசா நபி அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதோடு அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்ற நம்பிக்கையோடு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் உண்மையானது என்ற நம்பிக்கையோடு வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த 8 வாயிலிலும் அழைக்கப்படுகின்ற மனிதர்களாக மாறலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹத், உங்களில் ஒருவர் யதவல்லா, அவர் வுது செய்கின்றார், ஃபயப்லுகு ஃபயஸ்புகு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வுது செய்கிற நேரம் பரிபூரணமாக செய்கிறார், வுது செய்கிற நேரம் பரிபூரணமாக செய்கிறார். அப்படி அவர் வுது செய்து விட்டு சும்ம யகூல், வுது முடிந்தவுடனே அவர் சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. என்ன சகோதரர்களே, வுது எடுத்து விட்டால் மறக்காதீர்கள், 8 வாயிலின் சொந்தக்காரர்களாக மாறலாம். எப்படி? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இந்த வார்த்தையை சொன்னால் இல்லா ஃபுத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னதி ஸமானியா, அவருக்காக சுவனத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றன. யதுகுலு மின் அய்யிஹா ஷா, அவர் விரும்பிய வாயிலினால் சுவர்க்கம் நுழைவார் என்று சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எப்படிங்க? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. முஸ்லிம்ல வரக்கூடிய பலமான அறிவிப்பு இதுதான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அதுல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வாரது என்ன, அதை விடவும் தரம் குறைந்த ஹதீஸ் தான். எனவே நாங்க எங்கட வாழ்க்கையில எதை நேரடியா எடுக்கணும்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி. இதான் முஸ்லிம்ல பலமானது. அடுத்தது முஸ்லிம்ல தான் வருது, அது அதை விட பலம் குறைந்தது. எனவே இந்த வார்த்தையை பாடமாக்குவோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. வுது எடுத்து விட்டால் மறக்காமல் சொல்லி விடுவோம். படைத்தவன் ரப்பு மறுமையிலே 8 வாயிலினால் சுவர்க்கம் நுழைகிற பாக்கியத்தை தரலாம். அதே போன்றுதான் யுத்த களத்திலே போராடுவது. யுத்த களத்திலே போராடுவது ஏற்கனவே நாங்க ஹதீஸ் சொன்னோம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அபுவாபல் ஜன்னதி தஹ்த திலாலி சுயூஃப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவனத்தின் வாயில்கள் வாள்களுடைய நிழல்களுக்கு கீழால் இருக்குது என்று சொன்னாங்க. அர்த்தம் என்னங்க? யுத்த களத்திலே சுழற்றப்படுகின்ற வாளுடைய நிழலுக்கு கீழால் சுவனத்தின் வாயில்கள் இருக்குது என்று சொன்னாங்க. எனவே 8 வாயிலுக்கும் சொந்தக்காரராக மாறுகிற ஒரு மனிதர் யாரு? இவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது அபு சுனனு தாரிமில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் 2411. சில அறிஞர்கள் அறிவிப்புல விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. ஹசனுடைய தரத்துல பார்க்கிற அளவுக்கு பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், தப்பு தவறு செய்கிறார், ஆனா உள்ளத்துல ஆழமான ஈமான் இருக்குது. அந்த ஈமானோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்கிறார். கொலை செய்யப்படுகிற அளவுக்கு யுத்தம் செய்தால் வஉத்ஹில மின் ஐயி அப்வாபில் ஜன்னத்தி ஷா, அவர் விரும்புகின்ற சுவனத்தின் எந்த வாயிலாலும் அவர் சுவர்க்கம் நுழைவிக்கப்படலாம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானை பலப்படுத்திக் கொண்டு 5 நேரம் தொழக்கூடிய அந்த தொழுகைக்காக வுது எடுக்கின்ற பொழுது அந்த துஆக்களை ஓதி சுவனத்தின் 8 வாயில்களுக்கும் சொந்தக்காரர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். அதே நேரம் ஒவ்வொரு சுவன வாயிலுக்கும் ஒவ்வொரு அமலை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்தந்த வாயில்களுக்கான அமல்களை செய்து எந்த வினாடி நான் மரணித்தாலும்
சுவனத்தின் ஏதாவது ஒரு வாயிலினால் சுவனம் நுழையக்கூடிய நிலையில் மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலே உண்மை முஸ்லிம்களாக வாழலாம், உண்மை முஃமின்களாக வாழலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனத்தின் 8 வாயில்களில் ஒரு வாயிலிலே சுவனம் நுழைகின்ற அந்த கூட்டத்திலே அதைவிட சிறப்பாக 8 வாயில்களாலும் அழைக்கப்படுகின்ற அந்த உத்தமர்கள் கூட்டத்திலே பேர் பதித்துக் கொள்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.